ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நிறைய ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து பிரிஞ்சு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய சிவரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் தாங்க வந்திருக்கிறோம். இந்த கோயில் சுமார் ஒரு 1000 - 1200 ஆண்டுகள் பழமையான கோயிலாக சொல்லப்படுதுங்க. பகவான் இங்கு மேற்கு நோக்கி அமர்ந்து நரசிம்மர் அவதாரத்தில் காட்சி அளிக்கிறாருங்க. காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு வரும் வழியில் சுமார் ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவிலையும், செங்கல்பட்டுலேருந்து வரும்பொழுது சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் பாலாத்தங்கரை ஓரமாகவே இந்த கோயிலை நீங்கள் பார்க்க முடியுங்க. கீழே ஆற்றங்கரையின் ஓரமாக லட்சுமி நரசிம்மரையும் மலைமேல சிவன் கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. சரி, வாங்க நம்ம இங்கே எடுத்த படங்களை பற்றி பார்ப்போம். இயக்குனரும் நடிகருமான டி. ராஜேந்திர அவர்கள் இயக்கி 1981 வெளிவந்த படம் தாங்க ரயில் பயணங்களில். இந்த படத்தில் நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டம் விடுவானான்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டோட ஆரம்பகட்ட காட்சி இங்கே தாங்க இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில் இந்த பாலத்தையும் இந்த கோயில் கோபுரத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த காலகட்டங்களில் மக்கள் ஆத்த கடக்க இந்த பாலத்தை தாங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பாலத்தில் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாடல்ல மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பக்கத்துலயும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. என்னப்பா சிவன் கோயில்னு சொல்கிற, படத்தில் ஒரு மாதிரி இருக்குது நிஜத்தில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுதுங்க. அங்கே மேலே ஒரு சிவாச்சாரியார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் கேட்கும்போது அவர் இந்த படத்தெல்லாம் காட்டி நம்மளுக்கு சில விஷயங்கள் சொன்னார். ஆரம்பத்தில் இந்த கோயில் வந்து இப்படி தான் இருந்திருக்குது. அதன் பிறகு இந்த கோயில் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் கோபுரமும் இந்த மலைகளும் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா, முத்துராமன் சார் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க வட்டத்துக்குள் சதுரம். இந்த படத்தில் இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே ராகம்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டோட ஆரம்பகட்ட காட்சி இந்த படிக்கட்டில் தாங்க இருக்கும். இதற்கு அடுத்த காட்சியில் இந்த பாலத்தையும் இந்த கோயில் கோபுரத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த மரங்கள்லாம் வளர்ந்ததுனால அந்த கோயில் கோபுரம் கொஞ்சம் மறைஞ்சிருக்குதுங்க. இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குங்க. அநேகமா இதுதான் இங்க எடுத்த முதல் படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த படம் 1978 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 48 வருடங்கள் ஆகுது. இந்த 48 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் நல்லா அழகா காட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பாட்டிலேயே ரயில்வே ட்ராக்ல ஆடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. பழைய சிவரம் மலைக்கு பின்னாடியே இந்த இடம் இருக்குதுங்க. இந்த பாடல்ல இப்போ நீங்க பார்த்துட்டு கூடிய இதே ஆங்கிள்ல ஆத்துல இருந்து இந்த மலையை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இன்னொரு காட்சியில இந்த ஆத்துல தண்ணி போற மாதிரியும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மலையெல்லாம் நல்லா தெரியுற மாதிரியும் அந்த காட்சியில் நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்துக்கு முன்னாடி ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாடல் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்துல தாங்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் சார், முத்துராமன் சார் மற்றும் பலர் நடிச்ச படம் தாங்க மூன்று தெய்வங்கள். இந்த படத்துல நடப்பது சுகமான நடத்துன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டுல அந்த ஸ்டெப்பு மேல ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த பாட்டுல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்துக்கு முன்னாடி ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாட்டுல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே லொகேஷன்ல ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த லொகேஷன்லயும் இந்த படிக்கட்டுல ஆடிட்டு வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. அந்த படிக்கட்டுல ஆடிட்டு வந்தவங்க இந்த வழியில தாங்க அந்த பாட்டை முடிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவில் மார்க்கண்டேயன்னு சொல்லக்கூடிய சிவகுமார் சார் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க ஏணிப்படிகள். இந்த படத்துல பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்துன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்ல பாதி போர்ஷனே இந்த கோயில்ல தாங்க எடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்த காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில இந்த படிக்கட்டும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபம் சேர்ந்த மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க.
இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில் ரயில்வே ட்ராக்ல ஆடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ட்ராக் தாங்க. பழைய சிவரம் மலைக்கு பின்னாடியே இந்த ரயில்வே ட்ராக் இருக்குதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க தெம்மாங்கு பாட்டுக்காரன். இந்த படத்தில் அவருடைய காதலி வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய காட்சியில் எடுக்கப்பட்ட இடம் இந்த கோயில் தாங்க. இந்த படத்துலையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க பாருங்கள். இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம மக்கள் நாயகன் அவர்களும் அவருடைய தங்கச்சியும் ஓடி வர மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சியில் இந்த ஆறும் இந்த மலைகளும் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம மக்கள் நாயகன் அவர்கள் கதாநாயகி தூக்குற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இதே ஆங்கிளில் தெரியும் பாருங்க. இதற்கு அடுத்து காவேரி ஆறு தானாக ஓடி கடலோட சேராதான்னு ஒரு பாடல் வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடம் தாங்க. இது கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தூண் மண்டபங்க. இந்த பாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூண் மண்டபத்தில் தாங்க ஆரம்பிக்கும். இந்த பாடலில் இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த தூண் மண்டபத்திலையும் ஆடி இருப்பாங்க பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன், நிசாந்தி மேம் மற்றும் பலர் நடித்த படம் தாங்க ரயிலுக்கு நேரமாச்சு. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி இந்த கோயில் எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வரக்கூடிய ஆத்தா குங்குமக்காரி பாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இதே அங்கெல்லாம் ஆரம்பிக்கும் பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த தூண் மண்டபம் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல் முழுவதும் இரவு நேரத்தில் இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பாட்டோட இன்னொரு காட்சியில் இந்த கோயில் கோபுரமும் மேலே இருக்கக்கூடிய சிலைகளும் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க. இது ஒரு பெருமாள் கோயிலுங்க. ஆனால் படத்துக்காக அம்மன் கோயில் மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த 4 கால தூண் மண்டபத்துக்கு முன்னாடி தாங்க கிளைமேக்ஸ் சண்டை காட்சி ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த படிக்கட்டில் மக்கள் நாயகன் அவர்களும் நிசாந்தி அவர்களும் இறங்கி ஓடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் ஆற்றுல இருந்து ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இதே ஆங்கிளில் வரும் பாருங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வில்லன் வினு சக்கரவர்த்தி ஒரு ரயில்வே ட்ராக்ல கொள்ற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடம் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கலைவாணர் விவேக், வைகை புயல், விக்னேஷ் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க பொங்கலோ பொங்கல். இந்த படத்தில் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான ஒரு பாடல் வருங்க. அந்த பாட்டில் பாதி போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலையும் ஆற்றுல இருந்து இந்த கோயிலை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. இந்த பாட்டிலையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த தூண் மண்டபத்துக்கு முன்னாடி ஆடுற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாடலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த ஆங்கிள்லையும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த படிக்கட்டில் தாங்க முடிகிற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க எடுத்த படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நரசிம்மரின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.